வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கடன் தொல்லை தீர, பணம் சேர இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில் சொல்லுங்கள். எல்லாவித பிரச்சனையும் தீரும். அந்த மந்திரத்தை கேட்கும் முன்னர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் தினந்தோறும் என்னென்ன கிழமைகள் என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது மற்றும் ஆன்மீக சிறப்புகள், மந்திரங்கள், பரிகாரங்கள் மற்றும் அனைத்து விதமான ஆன்மீக செய்திகளும் உடனுக்குடன் நாங்கள் அப்டேட் செய்கிறோம். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். வெள்ளிக்கிழமை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான மங்களகரமான வழிபாட்டு நாளாகும். இந்த புனிதமான நாளில் செய்யப்படும் காரியங்கள் வெற்றியில் முடியும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுவதுடன் வெள்ளிக்கிழமைக்கும் செல்வம் சேர்வதற்கு காரணமான கிரகமான சுக்கிர பகவானையும் வழிபடுவது சிறப்பு. சுக்கிரனின் அருள் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் குறைவில்லாத செல்வத்துடன் சுகபோகமான வாழ்க்கை வாழலாம் என முன்னோர்களின் நம்பிக்கை. ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு செல்வம், வீடு, வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் அமைய, சுகபோகமான வசதியான வாழ்க்கை அமைவதற்கு காரணமான கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்குரிய அதிதேவதை நம்மளுடைய மகாலட்சுமி தாயார். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. இதனாலேயே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 6 to 7, பகல் 1 to 2 மற்றும் இரவு 8 to 9 ஆகிய நேரங்கள் சுக்கிரஹோரை நேரங்களாக சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யும் வழிபாடுகளால் சுக்கிரனின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களையும் சுக்கிரனுக்குரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபட்டால் எப்படிப்பட்ட தீராத கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. அன்று காலை நேரமாக எழுந்து வாசலில் சுத்தம் செய்து கோலமிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு காலையில் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி அல்லது குபேரலட்சுமி உருவப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வெள்ளை நிறமான பூக்களில் ஏதாவது ஒன்றை சூட வேண்டும். அதன் பின்னர் ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் மஞ்சள், துளசி, பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்து விடுங்கள். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்த ஏதோ ஒன்றை செய்து படையுங்கள். வெண்பொங்கலாக இருந்தால் மிகவும் சிறந்தது. அதன் பின்பு நீங்கள் பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம். பூஜையை செய்து முடித்த பின்பு சுக்கிரனுக்குரிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தால் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மற்றவர்களை நம்மை நோக்கி ஈர்க்க வைக்கும் வசியம், வற்றாத செல்வம் ஆகியவை கிடைக்கும். செல்வம் பெருக செய்யும் சுக்கிர மந்திரங்கள் இதோ. இந்த மந்திரத்தை மன அமைதியோடு எந்த ஒரு சிந்தனைக்கும் செல்லாமல் மனதார உருகி சொல்லுங்கள். சுக்கிரன் சோத்திர பாடல். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், பக்கிரமின்றி வரமித்தருவாய், வெள்ளிச் சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளிக் கொடுப்பாய் அடியார் கருளே. அடுத்ததாக சுக்கிர காயத்ரி மந்திரம். ஓம் அஜ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அடுத்ததாக முக்கியமான மூல மந்திரம், நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் மூல மந்திரம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும். மகாலட்சுமி மூல மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி, மகாலட்சுமி ஏகேஹி, ஏகேஹி சர்வ சௌபாகியமே தேஹி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலே, கமலாலய பிரசீத்த பிரசீத்த ஸ்ரீ க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே நம. அடுத்ததாக கௌரி மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லை, எல்லா கிழமைகளும் காலையில் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு தரித்திரமும் எந்த ஒரு துரதிருஷ்டமும் நடக்காதுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.
இந்த மந்திரங்களை வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கோ, கஷ்டங்கள் வருதோ, அப்போ நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயார் அல்லது லட்சுமி குபேரரை நீங்கள் உருகி வேண்டினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி அருள் புரிவாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் வரும். தயவுசெய்து பாருங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.